சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா, சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா, தலை நிமிர்ந்து உனை மறந்து செல்லடா. சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா, செல்லடா. வழியினிலே எத்தனையோ மேடுமள்ளும் உன்னை இடற வைத்து தள்ள பார்க்கும் புலியிலே. வழியினிலே எத்தனையோ மேடுமள்ளும் உன்னை இடற வைத்து தள்ள பார்க்கும் புலியிலே. அத்தனையும் தாண்டி காலை முன்வையடா, அத்தனையும் தாண்டி காலை முன்வையடா. நீ அஞ்சாமல் கடமையிலே கண்மையடா. சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா, வெல்லடா வெல்லடா அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர் நம்ம எல்லாருக்கும் சொல்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு உங்களுக்கு என்னுடைய வணக்கத்தை சொல்லிட்டு எல்லாருமே இந்த பாட்டை மனசு வச்சுங்க. இதுதான் எத்தனையோ பள்ளம் வரும் மேடு வரும், அத்தனையும் தாண்டி அடிச்சு ஜெயிச்சு போயிட்டே இருக்கும். அதான் 2026லயும் இதேதான். ஆமா போயிட்டே இருக்கும். அவர் ஜெயிப்பாருங்க. அவர் நிறைய ஏகப்பட்டு ஓட்டு, அதாவது 200 சீட்டுக்கு மேல வருவார் பாருங்க. அவர் நம்ம முதலமைச்சர். அவர் கையால் சொத்தோட நல்லா இன்னும் அவர் நல்லா மக்களுக்கு நிறையா செய்வார். அதாவது சொன்னதையும் செய்கிறாரு, சொல்லாதையும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இந்த சொன்னதில் 10% தான் இருக்குது, சொல்லாத தான் எக்கச்சக்கம் செஞ்சுருக்காரு. அதனால் அவர் உண்மையிலே நம்மளுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம். அவர் வாழ்க வாழ்க ஐயா, நீர் ஓடி பல்லாண்டு நம்ம முதலமைச்சர் வாழணும். அவரை பார்க்குறப்பெல்லாம் நிறைய போராட்டங்களை சந்திச்சே வந்துருக்கார். அவர் சின்ன பிள்ளையிலேருந்து பெரிய போராளி. அவர் போராடி 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 இன்னைக்கு வரைக்கும் அவர் போராடிக்கிட்டா இருக்கார். அவர்னால பலனடையாத குடும்பமே கிடையாது, பலனடையாத மக்களே கிடையாது. இன்னைக்கு பெண் மக்கள் வந்து என்னுடைய சகோதரி குட்டுபந்தியை சொன்ன மாதிரி ரொம்ப அருமையாக சொன்னாங்க. அந்த அம்மா எல்லா மக்களுக்கும் அவருடைய கடமையை அழகாக செஞ்சுக்கிட்டே இருக்கார். விமர்சனங்கிற பேர்ல எவ்வளவோ எரிகள்ல வந்து விழுகுது, பூரா சிக்ஸர் அடிக்கிற மாதிரி அடிச்சு 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 தூக்குறாரு. என்னையா ஒரு அளவு இல்லையா? சுத்தி ரவுண்டு கட்டிக்கிட்டே இருக்காங்க ஒரு முதலமைச்சர். இன்னைக்கு அவர் இல்லைன்னா இந்த தமிழுக்கு இன்னும் கேடு வந்திருக்கும். இதை நான் ஒரு தமிழ்னாங்களுக்குள்ள என்று சொல்றேன். நான் ஒரு தமிழ் குழந்தை. நான் அந்த இது வந்து ஒரு உண்மையிலே வந்து ஒரு தொன்மை வாய்ந்த மொழிங்கிறது. எவ்வளவு போராட்டங்க. இவர் மட்டும் இல்லைன்னா அன்னைக்கு என்ன ஆகும்? ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன், ரொம்ப அருமையான முதலமைச்சர், ரொம்ப திறமையான முதலமைச்சர். ஆனா ரொம்ப பொறுமையான முதலமைச்சர். அதே நேரத்தில் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. நம்ம முதலமைச்சர் அது கொஞ்சம் இவரை பார்த்து பொறுமையே கடுப்பாயிடுச்சு. இப்ப இவ்வளவு பொறுமையா வாக்குறது ஒரு மனுஷன். ஆனா பொறுமையா இருந்துகிட்டே அடிக்கிறாரு பாருங்க. மக்களுக்கு செய்ய வேண்டிய பணியை செஞ்சுக்கிட்டே இருக்காரு, போயிட்டே இருக்கு. வா 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 வா, நீ என்ன வேணாலும் பேசு, என்ன வேணாலும் செய்ய, என்ன வேணாலும் சொல்லு, வா ராஜா வா ராஜா வா, என்ன இது யார் என்ன வேணாலும் பேசு. ஆனா அவருடைய வேலையை கரெக்டா செஞ்சுக்கிட்டே இருக்காரு. அதுதான் அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவர் மட்டும் இல்லை, அதுக்கு அடுத்து வந்திருக்காரு பாருங்க டெப்டி சிஎம் உதயநிதி சார். அவர் அதை விடுங்க, வேலை நிறையா இருக்கு, வேலை நிறையா இருக்கு. என்ன வேலை? மக்கள் பணி. மக்களுக்காக இந்நேரம் எண்ணி டைமும் எந்நேரம் உழைச்சிட்டு இருக்கு. அது ஒரே ஒரு ஆள். இப்போ எத்தனையோ உள்ள பார்த்தீங்கன்னா எத்தனையோ தொண்டர்கள் இருக்கீங்க, எவ்வளோ இருக்கீங்க, எவ்வளோ அமைச்சர் இருக்கீங்க, எவ்வளோ.
உதாரணத்துக்கு இந்த ஒரு அமைச்சர் பத்தாரா? உதாரணத்துக்கு சிறப்பான அமைச்சர்லாம் எல்லாமே இருக்காங்க. ஒரே ஒரு அமைச்சர் உதாரணம் சொன்னேன். இந்த ஒரு மனுஷன் பண்ற அக்கப்ப பாருங்க. இதேதான் இங்க எரியிற மாதிரி எல்லா கோயிலையும் நல்லா விளக்கு எரியுது. இதேதான் இப்படிதான் வச்சிருக்காரு எல்லா கோயிலையும். இதே தான் அந்த கலர் நல்ல வெளிச்சமா வச்சிருக்காரு. அவர் கொடுத்த பணி அழகா செய்றாரு. வர்ற மார்ச் 1 தலைவருக்கு முதலமைச்சருக்கு பிறந்த நாள். அதை இதுக்கு முன்னால இருந்தே ஆரம்பிச்சு எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு எல்லாரும் மனசையும் சந்தோஷப்படுத்துறாருன்னா, அப்ப அவர் மனசுக்கு ஏத்த மாதிரி ஒரு அமைச்சர் நம்மளுக்கு கிடைச்சாரு பாருங்க. எனக்கு நான் ஏற்கனவே போன வருஷம் சொன்னேன். எனக்கு சொன்னல, என்னுடைய குலசாமி கோயில் பொதுமக்களுக்கு சொந்தம். எனக்கு குலசாமியை திருவேற்றுடைய ஏன்னா ராமநாதபுரம் மாவட்டம் 25 ஏக்கரை ஆட்டையை போட்டு போயிட்டாங்கன்னு சொன்னல. நான் கூட சொல்லி போன வருஷம் சொன்னேன், மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன். சொன்னேன் அவர்கிட்ட, அண்ணே இந்த மாதிரி ஆட்டையை போட்டு ஒரு நத்தம் பக்கத்தில் வச்சுருக்காங்களாம், உள்ள ஒரே கூத்தடிக்கிறாங்கன்னே, யாரும் வாங்க முடியல, பேப்பர் இருக்கானேன்னாரு. அது மறுபடியும் சொல்கிறேன் உங்களுக்கு, இருக்குன்னு கொண்டாங்க. காலையில் பார்த்தா வந்துருச்சு, இடம் முடிஞ்சு போச்சு. 25 ஏக்கருங்க. அதை வாங்கி அகத்தில் வாங்கி அழகாக வச்சுட்டார். இப்போ ஒரு உத்தரவு சொன்னேன், அண்ணே அந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து பரமக்குடி, காட்டு பரமக்குடின்னு ஒரு ஊர் ராம்நாத் சைடில், அண்ணே ஒரு சின்ன உதவி பண்ணேண்ணே, கோயில் ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு, இடமெல்லாம் வாங்கியாச்சுண்ணே, ஒரு ராஜகோபுரம் கட்டி கொடுங்கண்ணே சின்னதா அப்படின்னு சொன்னேன். ஏன் சொல்லலை? பண்ணலா அறிவில்லை உனக்கு? யாரங்கே வர சொல் அப்படின்னாரு. வேலை நடந்துகிட்டு இருக்கு. வந்தாங்க, பறக்கு மண்ணை செக் பண்ணாங்க. இப்போ டக்கு 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 டக்குன்னு ராஜகுபுரம் வேலை நடக்குதுங்க. யாருங்க செய்வாரு? முதலமைச்சர் அதாவது நம்ம தமிழ் முதலமைச்சருடைய அவருடைய பரிந்துரையிலையா, உதயநிதி ஐயா டெப்டி சிஎம்டைய பரிந்துரையிலையா, அண்ணன் அழகா அதை உடனே கேட்டு உடனே டக்கு டக்கு டக்குன்னு அதெல்லாம் அப்படி ஒரு அற்புதமான ஒரு அமைச்சர் நம்மளுக்கு கிடைச்சிருக்காருங்க. காரணம் முதலமைச்சர் அப்படித்தான், அவருக்கு ஏற்ற அமைச்சர் இல்லை. இவர் மட்டும் இல்லை, அவர் மா சுப்பிரமணியன் எத்தனையோ வரிசையா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆனா அவ்வளவு பேர் அருமையான ஒரு அந்த போர்ப்பட தளபதி மாதிரி மாண்டிருக்காங்க. அதனால இந்த இயக்கம் 75 ஆண்டுகளா பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கு. நம்ம முழுசா சொல்லக்கூடாது, பெரிய அரசியல் பேச்சு மாதிரி ஆகி போகணும். நான் வரும்போது சொல்றாரு, அரசியல்லாம் பேசாதுன்னு, நீ சும்மா தலைவரை அவரை போய் வாழ்த்துறதுக்கு நம்மளால முடியுமா? ஆனா எங்க அப்பாவை வாழ்த்தல, நான் என் தகப்பனை வாழ்த்துற மாதிரி அவரை ஆயுசோடு இருக்கணும். ஆயுசோடு இருந்து கையால் சவுத்தோடு இருந்து இன்னும் மக்களுக்கு நிறைய செய்யணும். அவர் பிள்ளையும் செய்வாரு, அவர் பேரன் செய்வாரு, அவர் செஞ்சுக்கிட்டே இருப்பாருங்க, செய்வார். இந்த தமிழ் தாய் அந்த வெற்றி திருமகள் இவரை எந்நேரம் பற்றி கொண்டிருக்கிறாள்ங்கிறது நல்லா தெரியும். நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் கையால் சோத்தோடு நல்லா இருப்பார். இப்போ இடையில ஒன்று கிளப்பி விட்டாங்க, சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்லித்தான் ஆகணும். ஒன்றும் செய்யலாம். தமிழ் மொழிக்கு சின்ன ஒரு ஆபத்து, அது வழக்கம் போல வந்துக்கிட்டு தான் இருக்கு. இந்த வாட்டி தமிழ் மொழிக்கு சின்ன சின்ன எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் சொல்றேன், காக்கா காக்கா மாதிரி தான் கத்துது, அது தாய் மொழியில இல்லையாண்ணே? அண்ணே உங்களை தான் கேட்குறேனே, இங்க பாருங்க, காக்கா காக்கா மாதிரி தான் கத்துது, அதோடைய தாய்மொழி. கிளி கீ கீ கீன்னு அது தாய்மொழியில் அது கத்துது. மாடு, பசு மாடு அம்மா அப்படின்னு அது தாய்மொழியில் கத்துது. நாய் அதோட தாய்மொழியில் குறைக்கும். இப்போ அதை போய்கிட்டு மாடை போயிட்டு நாய் மாதிரி கத்துனா அது என்ன செய்யும்? கிளியை போயிட்டு காக்கா மாதிரி கத்துனா அது என்ன செய்யும்? பூனை மியான்னு கத்துது, அதை போய்கிட்டு குயில் மாதிரி கத்தனா என்ன செய்யும்? வேண்டாம். நான் ஒன்னே ஒன்று சொல்றேங்க, யாரும் எதை கத்துக்கணுமோ கத்துக்கிட்டோம்.
நான் கட்டாயப்படுத்தாதீங்கய்யா, உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். எங்க நாட்டில் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு கலாச்சாரம் இருக்கு, ஒரு மொழி இருக்கு, என்ன அதுதான் அடையாளம். ஆனா எங்க தமிழ்நாட்டுக்கு எங்களுக்கு அடையாளம் வந்து இந்த தமிழ் தாய் தான், தமிழ் மொழி தான். என்னுடைய சாதாரண வட்டார மொழி இருக்குல்ல, இந்த மொழி நான் பேசுற மொழி இருக்குல்ல, நான் அவ்வளவு வந்து இலக்கியம் படிக்கல, தொல்காப்பியம் படிக்கல. 5000 ஆண்டுகளுக்கு மேல கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மொழி. 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே திருவள்ளுவர் எழுதி வச்சது. அந்த மொழிக்கு எவ்வளவு பவர்னா 5000க்கு முன்னால் அந்த மொழிக்கு எவ்வளவு வலிமை இருந்திருக்குன்றதை பாருங்க. அப்படிப்பட்ட மொழி இன்னைக்கு வந்து யாருக்கு இருக்கு? இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அருமை ஐயா ஸ்டாலின் அவருடைய பார்வையில் நிற்குது. அவர் சொன்னார் பாருங்க, என்ன நடந்தாலும் சரி இந்த மொழிக்காக என் உயிரே குறிப்பேன் பாருங்க. அந்த ஒரு வார்த்தை தமிழ்நாட்டு மக்களை பூரா அவ்வளவு வரை மனசை ரொம்ப நெகிழ வச்சிருச்சு. அப்படிப்பட்ட மொழி நீங்க எதை வேணாலும் பேசுங்க, எந்த வேணாலும் பேசலாம், எதை வேணாலும் திணிக்க வேணாம், புகுத்த வேணாம், வேண்டாம். ஏன்னா நான் பேசுற மொழியை வச்சு ஒருத்தர் சொன்னார், பெரிய ஆபீசர், ஒரு ஐஏஎஸ் ஐபிசி ஆபீசர்லாம் என்கிட்ட சொன்னாங்க, என் ஒய்ஃபு நார்த் இந்தியனு, உங்க மொழியை பார்த்து நீங்க பேசுற காமெடி வசனத்தை பார்த்தே என் கொண்டாட்டி கத்துக்கிட்டா சார் அப்படின்னாரு ஒருத்தர். அவர் பேரை சொல்ல விரும்பல, இப்பவும் இருக்காரு. ஒரு ஐபிஎஸ் அவர், தமிழே தெரியாது, தமிழ் தானே கத்துக்கணும், வா அந்த வடிவேல் பேசுற பாரு, வடிவேல் வசனத்தை கேளு, எங்க சொல்லு கொண்டாட்டியா, இங்க நீ சொல்லு, இப்படியே சொல்லி 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 கொடுத்து 4 தடவை போட்டு அது சூப்பரா இங்கிலீஷ் தமிழ் பேசுது, என்னோட நல்லா பேசுது அந்த அம்மா. கொண்டாட்டியில போன கொடுக்குறாரு, அது பேசுது. இப்படி எல்லா ஸ்டேட்லையும் பார்த்தீங்கன்னா எங்க மொழி உலகத்துக்கு பூரா கற்றுக் கொடுக்கக்கூடிய மொழி தமிழ் மொழி. எங்க மொழியிலிருந்து தான் எல்லாமே கற்றுக்கலாம், வேற மொழியிலிருந்து நாங்கள் என்னத்தை கற்றுக்கணும். இங்கிலீஷ் சும்மா கனெக்டடு, சும்மா ஹாய் ஹவ் ஆர் யூ, அவ்வளோதான். அது என்ன இருக்கு, அது வேற எதுக்கு யூஸ் ஆகும், நம்ம அதுக்கு யூஸ் ஆகும் போயிடலாம். இங்கே அப்படி இல்லை, சின்ன சின்ன வார்த்தை கூட அர்த்தம் இருக்கு, அடையாளம் இருக்கு, எல்லாம் இருக்கு. அப்படி தங்கமான மொழி. நான் அரசியல் பேசல, அரசியல் கிடையாது, நான் பேசுறது என்னுடைய மொழி. இந்த திமுக மேடையில் என்று பேசுறது வந்து ஒரு தமிழனுடைய மேடையில் என்று பேசிட்டு இருக்காங்க. இது திமுக மேடை மட்டும் இல்லை, தமிழனுடைய மேடை, தமிழ்நாட்டுடைய மேடை. இந்த மேடை நான் யாரையுமே குறை சொல்ல, என்னை பற்றி நீ என்ன வேணாலும் கமெண்ட் பண்ணுங்க, என்ன வேணாலும் பண்ணிக்கீங்க, ஆனால் அது கிடையாது. என்னது என்ன சொல்றாரு, வாங்கி கொடுங்க, டைம் ஆயிடுச்சா என்ன, ஜாலியா நம்ம ஜாலியா அவரு எனக்கு திக்கு நாய் வருது, ஐயா இன்னும் திடீர்னு ஐயா பொய்யான வருது சவுண்ட். அது மாதிரி நம்ம உண்மையிலே வந்து ஒரு அருமையான ஒரு பொன்னான முதலமைச்சர் நம்ம இருக்கான். மறுபடியும் சொல்றேன், அவர் இன்னும் பாருங்களேன், அவர் இன்னும் வெற்றி பெற்றுக்கிட்டே இருப்பாரு, அவர் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாரு. நம்முடைய முதலமைச்சர் இந்த தமிழ் தாய் பெற்றெடுத்த செல்ல பிள்ளவர். அவர்னால அந்த மொழிக்கு ரொம்ப நிறைய தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ் மொழிக்கு என்னைக்குமே எந்த கேடு வராதுங்கிறத எங்க ஆத்தா மேல சத்தியமா சொல்றேங்க. நீடோடி கையால் சோற்றோட நல்லா வாழணும், நல்லா இருக்கணும். அவர் இன்னும் இளமையா இருந்து, அவங்க குட்டுப்பத்தி சொன்ன மாதிரி அவர் தன்னுடைய தந்தை வயசெல்லாம் அவர் கடக்கணும். அவர் கடந்து நிறைய மக்களுக்கு நிறைய பணி செய்யணும். அவர் எங்கள் வீட்டில் ஒரு அண்ணன், அவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் கிடையாது, அது மட்டும் கிடையாது, ஒவ்வொரு வீட்டு மக்களுக்கு ஒரு மூத்த புள்ள, ஒரு தகப்பை மாதிரி அவர் எந்த அளவுக்கு இந்த போராடி ஜெயிக்கிறாருன்னா, எவ்வளோ எந்நேரம் பார்த்தாலும் பண்ணிட்டாங்க. ராத்திரி ஒரு தூக்கமே கிடையாது, ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தூங்குறாரு. அவர் இப்போ பார்த்தா அங்கே போய்கிட்டு இருக்காரு, அங்கே போய்கிட்டு இருக்காரு, ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்காருங்க, மக்களுக்கு பணி செஞ்சுட்டு தான் இருக்காரு. அவர் நீடோடி பல்லாண்டு பல கோடி 100 ஆண்டு வாழணும்னு எங்க அண்ணன் ஏற்றி வச்ச எங்க ஐயனார், திருவேற்றுடைய ஐயனார் சத்தியமாக்குறேன், நீரோடி வரணும்னு அவரை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். உங்க சார்பாக அவரை வேண்டிக்கிறேன். வணக்கம், நன்றி.